இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவை மன, மொழி, மெய், ஆத்மாவால் வணங்கி பணிந்து நற்குணத்தின் தாயகம், நானிலத்தின் நாயகம் நம் பெருமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுக்கு முன்னர் உலகத்திலே தோன்றிய இறைவனுடைய எண்ணற்ற தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் தம் அருமை தோழர்களையும் நண்பர்களையும் மெய்நிலை கொண்ட ஞானி முஹிய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களை இறைநேச செல்வர்களையும் இறை அருள் பெற்ற அடியார்களையும் போற்றி புகழ்ந்து அவர்கள் தம் அனைவருடைய ஆத்ம ஆசியையும் வேண்டி பெற்றவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சங்கை மிகுந்த பேசிமா ஹஜரத் அவர்களே, எங்களுடைய ஜமாத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் ASM ஷேக் மொய்தீன் சாஹிப் அவர்களே, எங்களுடைய ஜமாத்தினுடைய மேலாளர் ஜனாப் M ஷாவுல் ஹமீத் சாஹிப் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற இறைவனுடைய அருள் பெற்ற நல்லடியார்களே, எங்களுடைய ஜமாத்தினுடைய நன்மையை வேண்டி குற்றத்தில் இருந்து பாதுகாக்கின்ற வகையில் இந்த ஆண்டு புனித ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் எங்களது பள்ளிவாசலில் இஹ்திகாஃப் இருந்ததன் மூலம் எங்களை குற்றத்திலே இருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடி தந்திருக்கின்ற இஹ்திகாஃப் இருந்திருக்கிற நல்லோர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ருடைய நல்வாழ்த்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈது என்றால் என்ன என்று மஹபூபே சுப்ஹானி, மாஷூகே ரஹ்மானி, இந்தியிலே நூரானி, மெய்நிலை கொண்ட ஞானி முஹிய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் தருகிற பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வருவது என்று சொல்லுகிறார்கள் முஹிய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நான் இந்த புனித நாளில் அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன், நம்முடைய வாழ்க்கையிலும் திரும்ப திரும்ப இந்த ஈதுல் ஃபித்ரை சந்திக்கின்ற ஒரு பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். என்னுடைய அருமையானவர்களே, அது மாத்திரம் அன்று வீட்டிலும் வார்த்தை வீட்டிலும் வல்லவரான நான் ஞானத்தினுடைய பட்டினமாக இருக்கின்றேன், ஹஜரத் அலி அதனுடைய தலைவாயலாக இருக்கின்றார்கள் என்று எந்த பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து நன்மாராயம் கூறியிருக்கிறார்களோ, அந்த ஹஜரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் ஒரு கருத்தை தருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற சிறிய பெரிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவானானால் அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு ஈதாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நேசர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் அன்றாடம் செய்கின்ற குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னிப்பதன் மூலம் ஒவ்வொரு நாளையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருநாளாகவும் திருநாளாகவும் வல்ல அல்லாஹ் ஆக்கித்தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். கிருபையுள்ள ரஹ்மானே, நீ எந்த மாதத்தை மாதங்களுடைய மகுடமாக ஆக்கியிருக்கின்றாயோ அந்த புனித ரமலானுடைய மாதத்தில் எங்களை வாழ்வதற்கு நீ அருள் புரிந்தாயே, உனக்கே எல்லா புகழையும் நன்றியையும் நான் சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். கிருபையுள்ள ரஹீமே, எந்த மாதத்தில் ஷைத்தான்களுடைய கால்களுக்கும் கரங்களுக்கும் இலங்கிட்டு நரகத்தினுடைய வாயில்களை அடைத்து சுவர்க்கத்தினுடைய வாயில்களை நீ திறந்து வைத்தாயோ அந்த மாதத்தில் எங்களை வாழ வைத்ததற்காக உனக்கு வல்ல ரஹீமே, உனக்கு நான் நன்றியையும் புகழையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த புனித ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு நோன்பை விதியாக்கி அதன் மூலம் எங்களுக்கு பரிசுத்தத்தை நீ ஏற்படுத்தி தந்தாயோ அந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக உன்னிடத்தில் இருந்து பரிசுத்தத்தை பெற்ற பாக்கியவான்களாக இந்த மாதத்தில் எங்களை நோன்பு நோக்க வைத்து ஆக்கி தந்தாயே, அந்த அல்லாஹுவே உன்னை நான் புகழுகிறேன், உனக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வே,
எந்த நோன்பாளிகளுக்கு நீ மற்றவற்றை கூலியாக தராமல் உன்னையே தானமாக தருவதாக எங்களது தாஹா நபி அவர்களின் வழியாக நீ கூறியிருக்கின்றாயே, அந்த கூற்றை அடிப்படையாக வைத்து நாங்கள் நோன்பு நோற்றதன் மூலம் உன்னையே அன்பளிப்பாக பெற்றுக் கொள்வதற்கு நீ அருள் புரிந்திருக்கின்றாயே, அந்த ரஹ்மானே உன்னை வாழ்த்துகின்றேன், உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த புனித ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றதன் மூலம் எங்களது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்திலே வீற்றிருந்து உன்னுடைய பக்கத்தில் அண்மையில் எங்களை ஆளாக்கி உன்னுடைய ஜமாலியத்தை தரிசிக்க வைப்பேன் என்று கூறுகிறாயே, அந்த தரிசனை பேற்றை எங்களுக்கு தருகின்ற ரஹ்மானே உன்னை புகழுகிறேன், உனக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். எல்லா நிலையிலும் உன்னையே நான் வணங்குகின்றேன். கிருபையுள்ள ரஹ்மானே, எந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகப்படியான தொழுகையான தராவீஹ் தொழுகையை தொழுததன் மூலம், அதே நேரத்தில் உன்னுடைய வேதத்தை ஓதச் சொல்லி கேட்டதன் மூலம் உன்னுடைய பேச்சை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போன்று உன்னிடத்தில் நாங்கள் துஆ கேட்டதன் மூலம் உன்னிடத்தில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். உன்னுடைய பேச்சை நாங்கள் கேட்கவும் உன்னோடு நாங்கள் பேசவுமான பாக்கியத்தை எந்த தராவீஹ் தொழுகையின் மூலம் எங்களுக்கு நீ தந்தாயோ, அந்த ரஹீமே உன்னை புகழுகிறேன், உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், உனக்கு நல்வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை யுகாந்தர காலம் வரையிலும் வாழ்ந்து மரணித்திருக்கின்ற மனித சமுதாயத்தை மாஷர் மைதானத்தில் எழுப்பி நிறுத்துகின்ற பொழுது தொழுதவர்களுடைய நெற்றியில் உன்னுடைய நூரை பிரகாசிக்க வைக்கின்ற நூறுக்கு நூறானவனே, நூறு இலாகியாய் நிறைந்தோனே, அந்த நூரை எங்களுடைய நெற்றியிலும் நீ பிரகாசிக்க வைப்பதற்காக உன்னை புகழ்கிறேன், உனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மாஷர் மைதானத்தில் நாங்கள் இந்த உலகத்தில் நோன்பு நோற்றதை அடிப்படையாக வைத்து எங்களது வயிற்றிலே உள்ள குடல் வெப்பமடைந்து அதனுடைய துர்நாற்றம் எங்களுடைய வாயிலே வீசியதை அடிப்படையாக வைத்து அந்த மாஷர் மைதானத்தில் அந்த துர்நாற்றத்தை கஸ்தூரியுடைய நறுமணமாக்கி நீ எங்களுடைய வாயிலே இருந்து அந்த நறுமணம் வரச் செய்வேன் என்று எங்களது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் எங்களுக்கு நன்மாராயம் கூறியிருக்கின்றாயே, அந்த கஸ்தூரியுடைய மனத்தை எங்களது வாயிலே இருந்து மணக்க வைக்கின்ற மன்னாதி மன்னனே உன்னை புகழுகிறேன், உனக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த ஆண்டு எங்களை பைத்தியத்திற்கு ஆளாக்காமல், அதே நேரத்தில் பிணியினால் பீடிக்கப்படாமல், நோன்பு நோக்க முடியாத நிலைக்கு ஆளாக்காமல் எங்களுக்கு ஆரோக்கியத்தோடு கூடிய உடல் நலத்தையும் திடத்தையும் பலத்தையும் மன நலத்தையும் தந்து முழுவதுமான 30 நோன்பையும் பிடிப்பதற்கு எங்களுக்கு பாக்கியம் புரிந்த அல்லாவே உன்னை புகழ்கிறேன், உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை கோடான கோடி நாக்குகள் கொண்டு உடலையே வாயாக வைத்து நீ தந்திருக்கின்ற இந்த கிருபைக்கு உன்னை புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சி அனைத்தும் காணாது இறைவா, அப்படி புகழுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனே உன்னை புகழ்கிறேன், உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்து அந்த நோன்பிலே ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமானால் அவைகள் நாங்கள் ஈதுல் ஃபித்ருடைய ஃபித்ரா கொடுப்பதன் மூலம் அந்த குற்றங்கள் நீக்கப்பட்டு உன்னுடைய சன்னிதானத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாக ஃபித்ரா கொடுப்பதற்குரிய வாய்ப்பையும் வசதியையும் தந்து ஃபித்ராவை கொடுத்து அதில் இருந்த தவறுகளை குறைகளை நீக்கி உன்னுடைய சன்னிதானத்தில் எங்களது நோன்புகளை, இந்த பலகீனமானவர்களுடைய நோன்புகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்தாயே, அந்த ரஹ்மானே உன்னை நான் புகழ்கிறேன், உனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், உனக்கே எல்லா புகழையும் சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். கிருபையுள்ள ரஹ்மானே, நோன்பு நோற்றதன் மூலம் எங்களுடைய உடலுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து உடலையும் உள்ளத்தையும் மனத்தையும் ஆத்மாவையும் நாங்கள் பரிசுத்தப்படுத்தியதை போன்று நீ எங்களுக்கு தந்த பரக்கத்தான பணத்திற்கு நாங்கள் கணக்கு பார்த்து யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்ததன் மூலம் எங்களது பணத்தை பரிசுத்தமாக்கிய இறைவனே உன்னை புகழ்கிறேன், உனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஜக்காத்து கொடுத்து பணத்தை பரிசுத்தமாக்கியதன் மூலம் எங்களுக்கு பல்கி பெருக வைக்கின்ற அந்த பரக்கத்துடைய வாசலை திறந்து வைக்கின்ற ரஹீமே உன்னை புகழ்கிறேன், உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எங்களில் யாருக்கு நிலத்தை நீ தந்து நிலத்திற்கு உடமையாளனான நீ உரிமையாளராக எங்களை ஆக்கி அதில் இருந்து வந்த விளை பொருள்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கணக்கு பார்த்து அந்த பொருளுக்கு பொருளை ஜக்காத்தாக கொடுத்ததன் மூலம் நாங்கள் உண்ணுகின்ற உணவை பரிசுத்தமாக்கி தந்தவனே, எங்களுடைய விளை நிலங்களில் எங்களது விளைவை பல்கி பெருக வைப்பவனே, உன்னை புகழ்கிறேன், உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு மனைவி மக்களை தந்து அந்த மக்களுடைய அங்கங்களில் தங்க நகையை அணிய வைத்து அந்த தங்க நகைக்குரிய ஜக்காத்தை கணக்கு பார்த்து எங்களுடைய மனைவி மக்கள் கொடுத்ததன் மூலம் தங்களுடைய அங்கத்திலே அணிந்திருக்கின்ற தங்க நகைகளை உன்னுடைய கிருபை என்னும் பரிசுத்தமாக ஆக்கிக் கொண்டார்களே, அப்படி ஆக்கிக் கொள்வதற்கு அந்த தங்க நகைக்கு ஜக்காத்து கொடுப்பதற்குரிய பாக்கியத்தை கொடுத்தாயே, அந்த அல்லாவே உன்னை புகழ்கிறேன், உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களில் யாருக்கு கால்நடை பெருக்கத்தை தந்து அந்த கால்நடைகளுக்கு கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தாயோ அந்த ரஹ்மானே உன்னை புகழ்கிறேன், உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ர் என்று வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாக புனித ரமதானே, எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க முடியாத அருமை பேரே, இரவெல்லாம் எங்களை வெடித்து வணங்க வைத்த ரமலானே, இரவிலே சஹர் உண்ண வைத்த ரமலானே, நோன்பு நோக்க வைத்து திறக்க வைத்த ரஹ்மானே ரமலானே, உனக்கு நாங்கள் எங்களுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், உனக்கு சோபனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம், உனக்கு நல்வாழ்த்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீ இந்த யுக முடிவு காலம் வரையிலும் திரும்ப திரும்ப வருவாய். நாங்கள் எத்தனை காலம் இந்த உலகத்திலே இருப்போம் என்று எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் எங்களோடு சென்ற நோம்பிலே இருந்தவர்கள் இந்த நோம்பிலே இல்லை. இந்த நோம்பிலே இருப்பவர்கள் அடுத்த நோம்பில் யார் இருப்போம் இருக்க மாட்டோம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத ஒரு சுந்தர நிலையை அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி தந்திருக்கின்றான். அதே போன்ற ஒரு நிலையிலே இல்லாமல் யுக முடிவு காலம் வரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப வருகிற பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற ரமலானே, அந்த ரமலானில் நோன்பு நோக்கின்ற அடியார்களை பெற்றிருக்கின்ற ரமலானே, அந்த நோன்பு நோற்று தராவீஹ் தொழுகிற பாக்கியத்தை பெற்ற ரமலானே, உனக்கு நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன், உனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், உனக்கு சுப சோபனத்தை தெரிவித்து எங்களுடைய ஆயுளிலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நீ வருவதற்கு, நீ வருகின்ற காலத்தில் நாங்கள் இருப்பதற்கு வல்ல அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன். புனித ரமலானே, எங்களுக்காகவும் நீ பிரார்த்திக்க வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் கேட்டுக் கொள்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனையை கொண்டும் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு நீடித்த ஆயுளையும் நிறைந்த ஞானத்தையும் உடல் நலத்தையும் பலத்தையும் அதே நேரத்தில் நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தையும் பித்ரா கொடுக்கின்ற வாய்ப்பையும் நோன்பு காலத்தில் சுன்னத்து தராவீஹ் தொழுகிற வாய்ப்பையும் அதே நேரத்தில் 1000 மாதங்களை விட மேலான ஒரு இரவை இறைவன் தந்திருக்கின்றானே, அந்த இரவில் அமரர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அருவாகுகளும் கொண்டு வருகின்ற அருள் கொடைகளையும் பெற்றுக் கொள்கின்ற பாக்கியத்தை கிருபையுள்ள ரஹ்மானே வருகின்ற ரமலான்களில் எங்களுடைய ஆயுளை நீடித்து தந்து, எங்களது மனைவி மக்களுடைய ஆயுளை நீடித்து தந்து, எங்களது நேசர்களுடைய ஆயுளை நீடித்து தந்து, எங்களுடைய அன்பர்களுடைய ஆயுளை நீடித்து தந்து, அந்த நீடித்து தருவதன் மூலம் நிறைவான உன்னுடைய கிருபையை பரிபூரணமாக எங்களுக்கு கிடைப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்ற வாழ்த்தோடு என்னுடைய உரையை நான் துவக்குகின்றேன். அருமையானவர்களே, இந்த புனித ரமலானுடைய மாதத்திலேதான் இறைவனுடைய வேதம் அருளப்பட்டது. அந்த வேதத்தில் சிந்தித்து பார்த்து நல்லுணர்ச்சி பெற்று நல்வழியில் அப்பொழுது இவன் நினைத்துக் கொள்கிறான், தெய்வீக சக்தியுடைய குழந்தையாக இருந்தால் நெருப்பு அந்த குழந்தையை வேக வைத்திருக்காது, அது துப்பி இருக்காது, அது விழுங்கி இருக்கக்கூடும். அதனால் இது தெய்வீக சக்தியுடைய குழந்தை அல்ல, இதை வைத்து நமக்கு அழிவு இருக்காது என்று அந்த குழந்தையை தன்னுடைய வீட்டிலே வைத்து அவன் வளர்க்கின்றான். அந்த ஏழை குழந்தை ஆழ்வலம் படைத்த, வாழ்வலம் படைத்த, ஆயுள பலம் படைத்த, பணபலம் படைத்த, ஆதிக்க பலம் படைத்த அந்த பிறனை எதிர்த்து அழிப்பதற்குரிய கருவியாக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஏழை ஆக்கப்படுகின்ற காட்சியை அல்லாஹ்வுடைய வேதத்தில் அவன் சாட்சியமாக வைத்திருக்கின்றான். ஏழைகளே, இல்லாத ஏழைகளே, பரம தரித்திரமான ஏழைகளே,
அதே நேரத்தில் நீங்கள் சத்தியத்தை சார்ந்து நிற்பீர்களானால், அல்லாஹ்வுடைய வழியில் முற்றிலும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால், அந்த அல்லாஹ்வுடைய பலம் இருக்கின்றதே அது உங்களுக்கு துணை புரியும். எவ்வளவு பெரிய பணக்காரர்களானாலும், படை பலமுடையவர்களானாலும், ஆதிக்கம் படைத்தவர்களானாலும், அமைச்சர்களானாலும், சிறைச்சாலையை வைத்திருப்பவர்களானாலும் உங்களை அழித்து ஒழித்துவிட முடியாது. உங்களை அழிக்கின்ற முயற்சியில் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் என்ற சத்தியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சாட்சியமாக்கி இருக்கின்றான். ஏழைகளே, நீங்கள் கோழைகளாகிவிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாமா முகமது இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஊர்க்குருவிக்கு அல்லாஹ் தன்னுடைய பலத்தை கொடுப்பானால் ராஜாளியுடைய நெஞ்சை இரண்டாக பிளந்துவிடும். அதே நேரத்தில் ஊர்க்குருவி ராஜாளியை வெற்றி கொண்டுவிடும் என்று அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வெற்றியினுடைய மகத்தான செய்தியை அல்லாஹ்வுடைய பலத்தை பெற்றிருந்த அந்த ஏழை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசாட்சியுடைய அந்த பிறவுனை நீல ஆற்றிலே மூழ்கி அடித்து மாள வைக்கின்ற காட்சியை சரித்திரத்தில், அதே நேரத்தில் குர்ஆனுடைய சரித்திரத்தில் அல்லாஹ் சாட்சியமாக வைத்திருக்கின்றான். ஏழைகளே, அநியாயத்தை பணக்காரர்கள் செய்தாலும், அரசர்கள் செய்தாலும், அமைச்சர்கள் செய்தாலும், ஆதிக்கக்காரர்கள் செய்தாலும், யார் செய்தாலும் நாம் ஏழையாயிற்றே என்று கோழைத்தனம் படாமல் அந்த அநியாயத்தை அநியாயம் என்று உணர்த்தி அந்த அடிப்படையில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால், அந்த ஏழை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி எப்படி துணை புரிந்ததோ, அந்த அநியாயக்கார அமைச்சர்களை, ஆதிக்கக்காரர்களை, பணக்காரர்களை, பல்வேறு நிலையில் தவறு புரிகின்ற படைபலம் உடையவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் உங்களை கருவியாக்கிக் கொள்ள முடியும். நீங்கள் ஏழைகள் என்று கோழைகளாகிவிட வேண்டாம். ஏனென்றால் ஏழை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிப்படையாக வைத்து, அதே நேரத்தில் பேசுகின்ற பேச்சிலே கூட திக்கலை உடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிப்படையாக வைத்து பிறவுனை வெற்றி கொள்ள செய்திருக்கின்ற காட்சியை அல்லாஹ் வேதத்தில் சாட்சியாக வைத்திருக்கிறான். இதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக் கொள்கிறேன். என்னுடைய உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வரப் போகிறேன். அப்படி கொண்டு வருகிற பொழுது இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய மைந்தர்களே, என்னுடைய மகனை ஒத்த பிள்ளைகளே, உங்களுக்காக இறைவன் ஒரு அற்புதமான சாட்சியத்தை குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிப்படையாக வைத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனார் ஆசிர் விக்கிரகத்தை செய்து விற்பனை செய்ய சொல்பவர். அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விக்கிரகத்தை நிக்கிரகம் செய்யக்கூடியவர். அவர் விக்கிரகத்தை கொடுத்து, இதை கொண்டு போய் மக்களிடத்தில் வணங்குகின்ற தெய்வமாக நீ கூறி விற்பனை செய்து கொண்டு வா என்று அவர் அனுப்புவார். அப்படி விற்பனை செய்து கொண்டு வந்தால் தான் அவர்களுடைய வீட்டிலே உணவுப் பொருள் வாங்கி சமைத்து சாப்பிட முடியும். இதை நன்றாக தெரிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மக்களே, மூடத்தனத்திலே சிக்குண்டிருக்கின்ற மக்களே, அறியாமைக்கு ஆளாகி இருக்கின்ற மக்களே, எங்களுடைய அப்பா ஆசிர் செய்தார் இந்த விக்கிரகத்தை. அவருடைய மகன் இப்ராஹிம் நான் இதோ பாருங்கள் கையை ஒடிக்கின்றேன் என்று வலது கையை ஒடிப்பார், இதோ பாருங்கள் இடது கையை ஒடிக்கின்றேன் என்று இடது கையை ஒடிப்பார், இதோ பாருங்கள் என்று அந்த விக்கிரகத்தை முண்டமாக்கி விடுகிறேன் என்று தலையை துண்டாக்கி காட்டுவார். காட்டிவிட்டு சொல்வார், அறிவு சூனியங்களே, எங்களுடைய அப்பா படைத்தார் அந்த விக்கிரகத்தை, அவருடைய மகன் நான் அதை உடைத்து தகர்க்கின்றேன். தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத அந்த விக்கிரகம் நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு எதையும் தரக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறதா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மூடர்களே, நான் நிக்கிரகக்காரன், என் அத்தா விக்கிரகத்தை செய்யக்கூடியவர், அந்த விக்கிரகத்தை செய்வது பாவம், அநியாயம். நீங்கள் விக்கிரகத்தை வாங்குவது வழிகட்டிலே உங்களை ஆளாக்கிக் கொள்வது, இதையா வாங்கப் போகிறீர்கள் என்று அவர்களுடைய முன்னிலையில் அந்த விக்கிரகத்தை போட்டு தூள் ஆக்கினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்னுடைய அருமை மைந்தர்களே, உங்களுடைய தாய் தந்தையர்கள் அல்லாஹ்வுடைய சத்தியத்திற்கு மாறு செய்வார்களானால், ரசூலுல்லாஹ்வுடைய வழிக்கு முரண்படுவார்களானால், அல்லாஹ் ஹராமாக்கியதை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஹலாலாக்கி விடுவார்களானால், எப்படி ஆசிருடைய மைந்தர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையின் வழிகாட்டை அடிப்படையாக வைத்து தன்னை நிக்கிரகக்காரராக்கி தன்னை இறைவனுடைய அடியாராக பாதுகாத்துக் கொண்டார்களோ, அதே போன்று சத்தியத்தை அடிப்படையாக வைத்து
தர்மத்தை அடிப்படையாக வைத்து, மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து, ஷரியத்தை அடிப்படையாக வைத்து உங்களை பெற்ற தந்தையும் தாயும் முரணான ஒரு வழியில் சம்பாதித்து உங்களை உண்ணச் செய்வீர்களானால், உண்ணச் சொல்வார்களானால், அந்த உண்ணுகின்ற உணவை நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய தந்தையர்களோடு நீங்கள் போரிடுங்கள். அநியாயம் இது, அக்கிரமம் இது. வட்டி வாங்காதே, ஜக்காத்து கொடுக்காமல் இருக்காதே, அதே நேரத்தில் ஏழை சொந்தக்காரர்களை ஆதரிக்காமல் இருக்காதே, என்னை நீ ஏமாடி என்று நினைக்காதே. உன்னுடைய அசிங்கமான ஹராமான வழியிலே ஈட்டிய பொருள் எனக்கு வேண்டாம், எனக்கு சொத்து வேண்டாம், உன்னிடத்தில் இருந்து கிடைக்கின்ற சுகம் வேண்டாம். ஹலாலான வழியில் நான் பொருளீட்டி என்னுடைய வயிற்றை உண்ண வைத்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஆசிரியருடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக என்னுடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களே, நீங்கள் புரட்சி செய்ய வேண்டும். அந்த புரட்சி சமுதாயத்தை எதிர்த்தல்ல, உங்களுடைய ஹராமான வழியில் பொருளீட்டுகின்ற தாய் தந்தையர்களை எதிர்த்து. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் இந்த சம்பவத்தை படிப்பினையாக வைத்திருக்கின்றான். அதை அடிப்படையாக வைத்து செல்வங்களே, மைந்தர்களே, இளைஞர்களே, நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிப்படையாக வைத்து மற்றொரு சம்பவத்தை அல்லாஹ் படிப்பினையாக்கி வைக்கின்றான். இப்ராஹிம் நபி அவர்களுடைய 80வது வயதில் அவர்களுக்கு ஒரு மகனை அல்லாஹ் தருகிறான். அந்த மகனுடைய பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாரான் பாலைவனத்தின் பள்ளத்தாக்கில், ஊரற்ற இடத்தில், நீரற்ற இடத்தில், மனித சஞ்சாரமற்ற இடத்தில், இப்பொழுது காபத்துல்லா இருக்கின்ற இடத்திலே கொண்டு போய் அந்த மகனையும் மனைவியையும் விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மகனையும் அல்லாஹ்வுடைய உத்தரவை அடிப்படையாக வைத்து விட்டு புறப்படுகிறார்கள். அந்த மனைவி கேட்கிறார்கள், கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் தண்ணீரையும் தந்துவிட்டு போகிறீர்களே, இங்கே உண்ணுவதற்கு உணவில்லையே, பருகுவதற்கு நீர் இல்லையே, நீர் உங்களுடைய முடிவா அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று. உடனே அந்த அம்மா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் நீங்கள் மகிழ்ச்சியோடு போங்கள், அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவதற்கு போதுமானவன் என்று அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்களே. அந்த பொருத்தத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அற்புதத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலுடைய உலகிலே இருந்து குதித்து வெளிவந்த ஜம்ஸம் தண்ணீர் யுக யுகாந்தர முடிவு காலம் வரையிலும் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு செல்லுகிற அடியார்களுக்கு பருகுகின்ற நீராக அவர்கள் அள்ளிக் கொண்டு வந்து தருகிற பொழுது அவனுடைய அடியார்கள் அதை மகிழ்வோடு வாங்கி அருந்துகின்ற நீராக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். என்னுடைய அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவை அந்த மகன் பொருந்தினான், அந்த மனைவி பொருந்தினார், அந்த கணவனும் பொருந்தினார். அப்படி பொருந்தினார்கள் என்பதற்காக, உத்தரவுக்கு அடிபணிந்தார்கள் என்பதற்காக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யுக முடிவு காலம் வரையிலும் அவன் வாழ வைத்திருக்கிறான். நாம் குர்பானி கொடுப்பதன் மூலம் அவன் வாழ வைத்திருக்கின்றான். நாம் ஹஜ் செய்வதன் மூலம் இந்த 3 நபிமார்களுடைய அந்த வரலாற்று பின்னணியை அடிப்படையாக கொண்ட சிந்தனையை என்னுடைய ஈதுல் ஃபித்ருடைய சிந்தனை விருந்தாக உங்களுக்கு ஆக்கிக் கொள்கிறேன். என்னுடைய திருவயிறு ரஹ்மான் குர்ஆனை அடிப்படையாக வைத்து அதில் இருக்கின்ற மனித சமுதாயம் சிந்தித்து பார்த்து படிப்பினை பெறுகின்ற சம்பவங்களை விரித்துரைக்கின்ற ஒரு வாய்மையையும் ஒரு வாக்கு நலத்தையும் கருத்தோட்டத்தையும் புனிதமான புரட்சிகரமான கண்ணோட்டத்தையும் என்னிலே இருந்து வெளிப்படுத்தியதற்காக அந்த அல்லாஹுவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் தொழுதீர்கள், கலிமா சொல்லிவிட்டு தொழுதீர்கள், நோன்பு நோற்றீர்கள். நீங்கள் ஜக்காத்து கொடுப்பதன் மூலம் உங்களது பொருளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் ஜக்காத்தையும் சலாத்தையும் வணங்குங்கள் என்று சொல்லுகிறான், வழங்குங்கள் என்று சொல்லுகிறான். வணக்கமும் வழங்குவதும் இரண்டரை கலந்தது. சிலர் தொழுகிறார்கள், கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுப்பதில்லை. ஆனால் தொழுதனுடைய பலன் கிடைக்குமே தவிர அவர்கள் ஜக்காத்து கொடுப்பதன் மூலம் அது பல்கி பெருகிற பாக்கியம் இருக்கின்றதே, அது கிடைப்பதில்லை. ஜக்காத் என்ற பதத்திற்கு என்ன சொல்லுகிறார்கள் பொருள் தெரியுமா? பொருளிலே படர்ந்திருக்கின்ற அசுத்தத்தை நீக்குவதற்கு பெயர் ஜக்காத்து கொடுப்பது. நான் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்திக்கின்றேன், நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஜக்காத்து பணத்தை வாங்கி சாப்பிடுகிற ஒரு வாய்ப்பை
யுக முடிவு காலம் வரையிலும் அல்லாஹ் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு தராமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதே நேரத்தில் நமக்கு பொருளாதார சுபிட்சத்தை தந்து கணக்கு பார்த்து நம்மிடத்தில் இருக்கின்ற பொருளுக்கு ஜக்காத்து யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜக்காத்து என்பது பணத்திற்கு பணம், நகைக்கு தங்கம் அல்லது தங்கத்தினுடைய காலவிலை, அதே நேரத்தில் கால்நடைகளுக்கு கால்நடை, விளை பொருள்களுக்கு விளை பொருள், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களிடத்தில் அந்த பணம் ஒரு வருஷம் வரையிலும் பரிபூரணமாக இருக்க வேண்டும். வந்து போகிற பணத்திற்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வியாபாரத்திலே இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு பணம் வரும் போகும். அதே நேரத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் இருந்து எந்த மூலதனம் ஒரு வருடம் வரையிலும் நிறைவாக இருக்கின்றதோ அந்த பொருளுக்கு நீங்கள் ஜக்காத்து பார்த்து கணக்கு பார்த்து ஜக்காத்து யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 102.5%. அதே நேரத்தில் மூவிங் மணி என்று சொல்வார்கள், வந்து போகின்ற மணி. போன மாதம் உங்களிடத்தில் 5000 ரூபாய் வந்தது, இந்த மாதம் அதற்கு ஜக்காத்து உண்டா என்றால் கிடையாது. ஏனென்றால் உங்களிடத்தில் வந்த பணம் ஒரு வருடம் வரையிலும் அந்த 5000 ரூபாய் 5000 ரூபாயாக உங்களுடைய செலவு போக, கடன் போக அது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு ஜக்காத்து விதியாகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் வியாபாரத்தில் மூலதனம் போட்டிருக்கிறீர்கள், அந்த மூலதனம் உங்களுக்கு மூலதனமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் வெளியிலே வாங்கிய வியாபாரிகளுக்கு 20,000 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வெளியிலே இருந்து கடன் 10,000 ரூபாய் வர வேண்டியது இருக்கும். அந்த 10,000 ரூபாய் வர வேண்டிய கடனை நீங்கள் கழித்து 10,000 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டிய 20,000 ரூபாயில் 10,000 ரூபாயை கழித்துவிட்டு உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதம் ஒரு வருஷத்திற்கு ஒரு தடவை என்று நிர்ணயித்து அப்பொழுது ஸ்டாக் டேக்கிங் எடுத்து எவ்வளவு ஸ்டாக் இருக்கின்றதோ அதற்குரிய அந்த பணத்தை நீங்கள் கணக்கு போட வேண்டும். அப்படி கணக்கு போடுகிற பொழுது தள்ளுபடி என்கின்ற நிலை சில பொருள்களில் இருக்கும். அந்த தள்ளுபடியையும் கழித்து எவ்வளவு பணம் இருக்கின்றதோ அதற்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பணத்துக்கு அதே நேரத்தில் யாராவது பேங்கில் பிக்ஸட் டிபாசிட் என்று ஒரு டிபாசிட் நீங்கள் போட்டிருக்க கூடும். 5 வருஷத்திற்கு இடையில் எடுப்பதில்லை, 10 வருஷத்திற்கு இடையில் எடுப்பதில்லை என்று பிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் பணம் போட்டிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு கணக்கு பார்த்து அந்த பணத்துக்கும் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உங்களிலே சிலர் LICயில் நீங்கள் பணம் கட்டி இருக்கக்கூடும். அப்படி LICயில் பணம் கட்டி இருப்பீர்களானால் அதற்கும் கணக்கு பார்த்து நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உங்களிலே சிலர் உத்தியோகத்துறையில் இருக்கக்கூடும். அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு தொகையை உங்களுடைய சம்பளத்தில் இருந்தும் தன்னுடைய பக்கத்தில் இருந்தும் அவர்களுக்காக சேமிப்பு நிதி என்று போடுவார்கள். அதற்கும் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் முருங்கை மரம் இருந்தால், வாழை மரம் இருந்தால், தென்னை மரம் இருந்தால், மாமரம் இருந்தால், பலாமரம் இருந்தால் அதில் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாத்தால் 20ல் ஒரு பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 20 முருங்கைக்காவுக்கு ஒரு முருங்கைக்காய், 20 தேங்காய்க்கு ஒரு தேங்காய். நீங்கள் கஷ்டப்படவில்லை, நீர் பாய்ச்சவில்லை, அதை காய்த்து தருகிறது என்றால் 10க்கு வந்து நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நெல்லுக்கு ஜக்காத்து, புல்லுக்கு ஜக்காத்து, சோளத்துக்கு ஜக்காத்து, எள்ளுக்கு ஜக்காத்து. அதே நேரத்தில் உங்களுடைய விளைகளில் கொடிஞ்சி விதைத்து அதை விற்பனை செய்வீர்களானால் அந்த விற்பனை. அதே நேரத்தில் வாழை இருந்து எதை வெட்டி விற்பீர்களானால் வெட்டி விற்கின்ற வாழைக்கு எதைக்கு ஜக்காத்து. ஏனென்றால் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கடலிலும் திடலிலும் விளைகின்ற பொருள்களுக்கு கணக்கு பார்த்து அவன் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அப்படி அவன் ஜக்காத்து கொடுக்காத கேடே அவனுக்கு பலவிதமான கேடுகளாக வரும். ஆஸ்பத்திரி செலவுகளாக வரும், திருட்டுகளாக வரும். அதே நேரத்தில் நீங்கள் எங்காவது போகிற பொழுது பையோடு சாமான் தூக்கிக் கொண்டு போய்விடுகிற நிலை வரும். ஏனென்றால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யார் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவர்களுடைய பொருள்களுக்கு அல்லாஹ் 3 பேரை வாரிசுக்காரர்களாக்குகிறார். யாரை? மகனையா, மகளையா, மனைவியா என்று கேட்டால் இல்லை. ஒன்று திருடன், மற்றொன்று பூகம்பம், இன்னொன்று நெருப்பு. இந்த 3ஐயும்
ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்காதவர்களுடைய பொருளுக்கு அல்லாஹ் வாரிசாக ஆக்கி விடுகிறான் என்று சொல்லுகிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்கின்ற பணம் மூமீனானவர்களே என்று அழைக்கின்றார். மற்றவர்களுக்கு இது ஜாயிஸ் இல்லை, மூமீனானவர்களே என்று அழைக்கின்றார். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கணக்கு பார்த்து நீங்கள் நல்ல பாதையில் செலவு செய்கின்ற பணம் அது அருகி விடுவதில்லை, சுருங்கி விடுவதில்லை, அது பல்கி பெருகுகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு ஓமையை கையாளுகிறான். ஒரு நெல்லை கொண்டு போய் பூமியில் விதைக்கின்றீர்கள், அது வளர்ந்து சூழ் கொண்டு 7 கதிராகி 700 நெல்லாக மாறுகிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை இரட்டிப்பாக்கி தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 1400 நெல்லாக ஆக்கி தருவேன் என்று சொல்லுகிறான். யார் ஜக்காத்து கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பொருள் சுருங்கி விடுவதில்லை, அருகி விடுவதில்லை, அது பல்கி பெருகும். எப்படி விதையை விதைத்தால் அது பல்கி பெருகிறதோ அதே போன்று யாருக்கு அல்லாஹ் ஜக்காத்து விதியாக்கி அந்த விதிகட்டவன் ஜக்காத்து கணக்கு பார்த்து மதிகட்ட நிலையில் கொடுக்காமல் இருப்பானால் அவன் அந்த விதை நெல்லை உரித்து சாப்பிடக்கூடியவன். விதை நெல்லை உரித்து சாப்பிட்டால் ஒரு அரிசி கிடைக்கும். அந்த ஒரு அரிசி பசியையும் போக்காது, அதே நேரத்தில் இவனுக்கு விளைய வைக்கிறதற்கு விதை நெல்லும் இல்லாமல் போய்விடும். அதே போன்று நம்முடைய ஆத்ம ஞானிகள் சொல்லுகிறார்கள், நிலத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனுக்குரிய பங்கு இருக்கின்றதே அது ஜக்காத்து, விளை பொருள்களானாலும் மற்றவற்றானாலும். ஆனால் எப்படி நாம் ஒரு நிலத்தை குத்தகக்காரனிடத்திலே ஒப்படைத்து உனக்கு 60 பங்கு எடுத்துக்கொள், எனக்கு 40 பங்கு தா என்று கேட்டு அந்த 40 பங்கு 2 பூவுக்கு தரவில்லை என்றால் அவனிடத்திலே இருந்து அந்த நிலத்தை மற்றொருவனுக்கு மாற்றி கொடுக்கிறோம். அப்படி மாற்றி கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் கோர்ட்டிலே போய் அவனிடத்திலிருந்து நிலத்தை பிடுங்கிக் கொள்கிறோம். ஏனென்றால் இவன் 2 பூவாக என்னுடைய விளை நிலத்தில் எனக்குரிய பங்கை தரவில்லை என்று நாம் மாற்றி வாங்கிக் கொள்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய அந்த சொந்தத்த நிலத்திற்கு எவன் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவனிடத்திலே இருந்த அந்த நிலத்தை அல்லாஹ் மாற்றி கொடுத்து விடுகிறான், அவன் குடுங்கிக் கொள்கிறான். நம்முடைய சமுதாயத்திலே பலருக்கு நிலம் இல்லாமல் போனது அவர்கள் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்காததனுடைய விளைவு. நீங்கள் ஜக்காத்து என்பது கொஞ்சம் நெல்லை அள்ளி வைத்துக் கொண்டு வருகிற ஏழை முசாவர்களுக்கு அள்ளி போடுகிறீர்களே, அது ஜக்காத் ஆகாது. ஏனென்றால் அதில் இந்துக்களும் சாமியார்களும் வந்து வாங்குகிறார்கள். ஜக்காத்து பணம் இஸ்லாமானவர்களுக்கு மட்டிலும் சொந்தமானது. அதோடு விளை பொருளுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுப்பது களத்து மேட்டிலே வைத்து அளந்து கொடுப்பது மேலானது. உங்களுடைய சொந்தக்காரர்களில் ஏழை எளியவர்கள், கடன்காரர்கள், அதே நேரத்தில் ஜக்காத்து பெறுவதற்கு உரிமையாளர்கள் இருப்பார்களானால் உங்களுடைய களத்திலே இருந்து நீங்கள் கண்டு முதலை கொண்டு வருகிற பொழுது இந்த ஜக்காத்து நெல்லை தனியாக்கி அவரவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி விடுவீர்களானால் உங்களுடைய நிலம் உங்களிடத்தில் தங்கும். இல்லை என்றால் அதற்கு வருகிற கேடு இருக்கின்றதே, பலவிதமான கேடுகள் என்று சொல்லுகிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சிந்தித்து பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு நம்மிலே சிலர் நினைக்கக்கூடும், நாங்கள் பணம் கொடுத்து வாங்கின நிலம், அதுக்கு என்ன நாங்கள் ஜக்காத்து கொடுக்கிறது என்று நீங்கள் நினைக்கக்கூடும். சிலர்களே, நீங்கள் 20 ரூபாய் கொடுத்து கோழி வாங்குகிறீர்கள், நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினீர்கள். 500 ரூபாய் கொடுத்து குர்பானி ஆடு வாங்குகிறீர்கள், நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினீர்கள். நான் 500 ரூபாய் கொடுத்து ஆட்டை முழுசா வாங்கினேன் என்று அந்த குடலுக்குள்ளே இருக்கின்ற சாணியை நீங்கள் திங்க முடியுமா? தின்னால் நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 20 ரூபாய் கொடுத்து நான் கோழி வாங்கினேன், அந்த கோழியுடைய காலை தூர போட மாட்டேன், அதனுடைய மூட்டை தூர போட மாட்டேன், அதனுடைய கொண்டையை தூர போட மாட்டேன், அதனுடைய இறகை தூர போட மாட்டேன், அதனுடைய உடம்பிலே இருக்கின்ற மயிரை தூர போட மாட்டேன், அது வயத்திலே இருக்கின்ற மலக்குடலையும் மலத்தையும் தூர போட மாட்டேன். நான் பணம் கொடுத்து வாங்கிய கோழி, நான் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவேன் என்று நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய குடலை வெளியே கொண்டு வந்துவிடும். இப்பொழுது நம்மிலே பலருக்கு வருகிற கேடுகள் இருக்கின்றதே, அந்த எல்லாவற்றையும் சேர்த்து நாம் அனுபவிக்கின்றோம். எத்தையும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் கடன்தாரர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், புதிய இஸ்லாத்தில் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் இஸ்லாமிய பிரச்சாரர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். சிலரை நீங்கள் பார்க்கிற பொழுது நல்ல உடை அணிந்திருப்பார்கள், உங்களிடத்தில் தங்களுடைய ஏழ்மையை தெரிவிக்க மாட்டார்கள். நீங்களே புரிந்து அவர்களுடைய ஏழ்மையை புரிந்து ரகசியமாக அவர்களுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஜக்காத்து என்பது, திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன், உங்களுடைய பொருளை சுத்தப்படுத்துவது.
நீங்கள் கொடுக்காமல் சாப்பிட்டால் அசுத்தத்தையும் சேர்த்து சாப்பிட்டவர்கள், ஆட்டுக்கடாவுடைய கொம்பையும் சாப்பிட்டவர்கள், அதனுடைய தலையை உரிச்சு அந்த தோலையும் சாப்பிட்டவர்கள், அது வயத்துல உள்ள சாணியையும் சேர்த்து சாப்பிட்டவர்கள். அது உள்ளே போனால் வெளியே வருகிற பொழுது உங்களுடைய குடலையும் மற்றுள்ளவற்றையும் வெளியே கொண்டு வந்து சேர்த்து விடுவதை போன்று நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த பரக்கத்தை பரிசுத்தப்படுத்தி சாப்பிடாத காரணத்தினால் நமக்கு பலவிதமான தொல்லைகளும் துயரங்களும் வருகின்றன. யா அல்லாஹ், எங்களை கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்து நாங்கள் உண்ணுகின்ற உணவு பரிசுத்தமானதாக நீ ஆக்கி தந்தல் புரிவாயாக. திருவள்ளுவர் ரஹ்மானே, இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளில் நாங்களும் எங்களது மனைவி மக்களும் நல்ல உடை உடுத்தி, சித்ரா கொடுத்து, ஜக்காத்து கொடுத்து, சதக்கா கொடுத்து, நோன்பு பிடித்து, தராவீஹ் தொழுது, அதே நேரத்தில் அதிகப்படியான பிரார்த்தனைகள் உன்னிடத்தில் செய்து நாங்கள் இந்த பெருநாளை மகிழ்ச்சிக்குரிய நாளாக கொண்டாடுகிற வாய்ப்பை தந்திருக்கிறாயே. அந்த அல்லாவே உனக்கே புகழ் அனைத்தும், உனக்கே புகழ் அனைத்தும், உனக்கே நன்றி அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்கூர் என்று சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா நபீனா மௌலானா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத். யா அல்லாஹ், நாங்களும் எங்களது மனைவி மக்களும் எங்களிலிருந்து முடிவு கால வரையிலும் பிறக்கின்ற சந்ததிகளும் எங்களது பிள்ளைகளை எங்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்ற மனைவிமாரும் எங்களுடைய நேசர்களும் எங்களை நேசிப்பவர்களும் எங்களை மதிப்பவர்களும் எங்களால் மதிக்கப்படுகிறவர்களும் எங்களுக்கு உதவுகிறவர்களும் எங்களிடம் உதவி பெறுகிறவர்களும் எங்களுக்கு மகிழ்வு தருகிறவர்களும் எங்களால் மகிழ்வு பெறுகிறவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மூமின் முஸ்லிம்கள் அனைவரும், உலகம் எங்கிலும் வாழுகின்ற மூமின் முஸ்லிம்கள் அனைவரும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த சொல்லை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் 5 வேளையும் தவறாது இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது நபிலான சுன்னத்தான தொழுகைகளையும் நாங்கள் சரியாக தொழுது ஃபர்லான நோன்பை நாங்கள் பிடித்து அதன் மூலம் பரிசுத்தம் அடைந்து இடைக்காலத்தில் நபிலான சுன்னத்தான நோன்புகளை பிடித்து காம குரோதாதி உணர்வுகளை நாங்கள் அடக்கி ஆண்டு ஈமானோடு கூடிய சீமாந்தனம் பெற்று ஜக்காத்தும் சதக்காவும், ஜக்காத்து கணக்கு பார்த்து யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்து, பணத்துக்கு பணமாக கொடுத்து, தங்க நகைக்கு காலக்கிரயத்துக்குரிய பணமாக கொடுத்து, விளை பொருள்களுக்கு விளை பொருள்களாக கொடுத்து, கால்நடைகளுக்கு கால்நடைகளாக கொடுத்து, எங்களுடைய பொருள்கள் அனைத்தும் பரிசுத்தமாக்கப்பட்டு அதை உண்ணுவதன் மூலம் உடல் பலமும் நலமும் ஆத்ம பலமும் பெற்று உன்னுடைய கிருபையினால் எங்களுடைய உடலும் ஆன்மாவும் நரகத்திற்கு ஹராமாக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பை தந்தல் புரிவாயாக. திருவள்ளுவர் ரஹ்மானே, நாங்கள் திரு மக்கா ஷரீஃபுக்கு வந்து எங்களது மனைவி மக்களும் நாங்களும் எங்களது யுக முடிவு காலம் வரையிலும் பிறக்கின்ற சந்ததிகளும் மக்கா திருநகருக்கு வந்து காபத்துல்லாவை சவாபு சுற்றி அரபாத்திலே தங்கி முஸ்தலிஃபாவிலே இருந்து மினாவிலே முகாமிட்டு புனித ஹஜ் கடமையை பரிபூரணமாக நிறைவேற்றி அங்கே குர்பானி கொடுத்து முன்னளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக அது மாறி திரு மதீனா ஷரீப் சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு முன்னிலையிலே நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா நபியல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று பெருமானாருடைய திரு முன்னிலையிலே நின்று சலாம் சொல்லி அவர்களை ஜியாரத் செய்ததன் மூலம் அவர்களுடைய ஷஃபாத்தை வாஜிபாக அடைந்து கொள்கிற பாக்கியத்தை திருவள்ளுவர் ரஹ்மானே எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. எங்கள் மனைவி மக்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. எங்களிலிருந்து இந்த முடிவு காலம் வரையிலும் பிறக்கின்ற சந்ததிகளுக்கு தந்தல் புரிவாயாக. எங்களை பெற்றோர்களுக்கும் எங்களை கொண்டு தந்தல் புரிவாயாக. எங்களோடு பிறந்தவர்களுக்கும் அந்த பேற்றை நீ கொடுத்தல் புரிவாயாக. திருவள்ளுவர் ரஹ்மானே, எங்களில் யாருக்கு கடன் இருக்கின்றதோ அந்த கடனை நீக்கிவிடு. யார் கடமையில் குறையுடையவர்களோ அதை போக்கிவிடு. யாருடைய உடலிலும் மனத்திலும் வியாதி இருக்கின்றதோ அந்த வியாதிகளை நீ அகற்றி விடுவாயாக. திருவள்ளுவர் ரஹ்மானே, யார் சோம்பலை அடிப்படையாக வைத்து தொழாமல் இருக்கின்றோமோ அவர்களுக்கு சோம்பலை நீக்கி தொழுகையை தந்தருள். யாருக்கு ஜக்காத்து விதியாகி அவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுத்து ஜக்காத்தை கொடுக்க வைத்து அந்த பரிசுத்தமான பொருளை அவர்கள் உண்ணவும் சுகிக்கவுமான கிருபையை நீ கொடுத்தனுகுதி. எங்களுடைய ஆண் மக்களையும் பெண் மக்களையும் மனைவியரையும் இஸ்லாமிய கோலத்திலாக்கு, சீலத்திலாக்கு, சிறப்பிலாக்கு, எங்களுடைய மார்க்கத்திலாக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியாக, மகனாக எங்களுடைய மனைவியரையும் எங்களுடைய மக்களையும் நீ ஆக்கி தருவாயாக. உனக்கு அடிபணிபவர்களாக ஆக்கி தருவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு எங்களை சதக்கத்தும் ஜாரியாவாக்கு. எங்களுடைய மனைவி மக்களை எங்களுக்கு சதக்கத்தும் ஜாரியாவாக்கித்தா. எங்களுடைய தாய் தந்தையர்களுக்காகவும் நாங்கள் தர்மம் செய்வதற்கு அருள்புரி. எங்களது தாய் தந்தையர்களுக்காகவும் நாங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றி அவர்களுடைய ஆன்ம சமர்ப்பணமாக அவர்களுக்கு சுவர்க்கத்தை விலையாக பெற்றுக் கொடுப்பதற்கு நீ அருள்புரி. எங்களுடைய முர்ஷிதுகளுக்கும் எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாதுகளுக்கும் அது போன்ற பாக்கியத்தை எங்களின் மூலம் நீ கொடுத்தல் புரிவாயாக. எங்களுடைய ஜமாத்திலே இருந்து, எங்களுடைய ஊரிலே இருந்து, எங்களுடைய சுற்று வட்டாரத்திலே இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கணவனும் மனைவியுமாக, ஆண்களும் பெண்களுமாக ஜோடி ஜோடியாக உன்னுடைய பைத்துல்லாவுக்கு ஹஜ் செய்வதற்கு நீ அழைப்பாயாக. ஹஜ்ஜை நிறைவேற்ற அருள் புரிவாயாக. அதை அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி கொடுப்பாயாக. அதன் மூலம் சுவர்க்கத்தை அவர்களுக்கு விலையாக கொடுத்தல் புரிவாயாக. அந்த ஜலை ஜலையாக போகிறவர்களில் எங்களையும் நீ அழைத்து ஆக்கி தருவாயாக. எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நீ தருவாயாக. திருவையுள்ள ரஹ்மானே, எல்லா நிலையிலும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஈதுல் ஃபித்ருடைய நாளை சந்திப்பதற்கு அருள்புரி. ஃபித்ரா கொடுப்பதற்கு அருள்புரி, ஜக்காத்து கொடுப்பதற்கு அருள்புரி, சதக்கா கொடுப்பதற்கு அருள்புரி. அதற்காகவே எங்களுக்கு பொருளாதார பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் சுகத்தையும் சுபிட்சத்தையும் தந்தல் புரிவாயாக. திருவையுள்ள ரஹ்மானே, இந்த குஃபார்களுக்கு மத்தியில் உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத சக்தியை எங்களுக்கு துணையாக்கி நீங்கள் வெற்றியை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. திருவையுள்ள ரஹ்மானே, தமிழ்நாடு ஆதிக்கத்தில் எங்களை நீ இருத்தாட்டு, இந்திய ஆதிக்கத்தில் நீ இருத்தாட்டு. நீ சில மக்களை அடிப்படையாக வைத்து பெரிய சாம்ராஜ்யங்களை எல்லாம் கவிழ்த்து அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதிகளாக உலக சரித்திரத்தில் முஸ்லிம்களை ஆக்கி இருக்கின்றாய். திருவையுள்ள ரஹ்மானே, நாங்கள் இந்த ஆண்டை 1000 ஆண்டு இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறோம். இப்பொழுது ஆளுபவர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடிமைப்பட்ட நிலையிலே இருந்து அவர்களை தலைகீழாக கவிழ்த்து எங்களை ஆதிக்கக்காரர்களாக ஆக்கி உன்னுடைய வஹ்தானியத்தை வளர்க்கின்ற ஆட்சியாளர்களாக மாற்றி, அந்த வஹ்தானியத்தை நிலைநாட்டுகின்ற ஆட்சியாளர்களாக மாற்றி எங்களை எல்லா நிலையிலும் உன்னுடைய பிரதிநிதிகளாக இருந்து மனித குலத்திற்கும் உயிர் குலத்திற்கும் கொண்டு செய்வதற்கு, சல்தனத்து நடத்துவதற்கு, ஆதிக்கம் புரிவதற்கு அருள் புரிவாயாக, அருள் புரிவாயாக, அருள் புரிவாயாக. ஆமீன். எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீ மேலான கிருபையை தருவாயாக. எங்களில் யாருடைய தாய் தந்தையர்கள் இறந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இன்றும் உலகெங்கும் அடங்கி இருக்கின்ற அவுலியா அல்லாக்கள், சுஹதாக்கள், ஆபிதீன்கள், ஆரிஃபீன்கள், மூமீன் முஸ்லிம் ஆண் பெண் அர்வாகுகள், நபிமார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர், மஹ்பூபே சுப்ஹானி அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பின்னோர்கள், எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆத்மீக உலகத்தில் மேலான பதவியை தருவாயாக. மேலும் கபரறையை விசாலமாக்கி தருவாயாக. உன் ஜோதி சுடரை கொண்டு இறங்க வைத்தல் புரிவாயாக. உன் சொர்க்கத்தின் பூங்காவன காற்றை சுகிக்க வைத்தல் புரிவாயாக. உன்னுடைய மகுபரத்தை கொடுத்தல் புரிவாயாக. அவர்களையும் எங்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. உன்னை நாங்கள் பொருந்திக் கொள்ளாமல் புரிவாயாக. அவர்களையும் எங்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. உன்னை நாங்கள் பொருந்திக் கொள்ளாமல் புரிவாயாக. அவர்களையும் எங்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களை நாங்கள் உன்னை பொருந்திக் கொள்வதற்கு அருள் புரிவாயாக. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு தாலிகல் ஃபௌசுல் அலீம் தாலிகல் ஃபௌசுல் கபீர். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا نبينا مولانا محمد وعلى آل محمد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على